உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. உங்களுக்கு யாரால பகை சக்தி இல்ல? மனிதர்கள் யாருமே நமக்கு பகை சக்தி இல்ல. அரசியல்ல திராவிடம் தான் இன்னைக்கு பகை சக்தியா இருக்கு. ஏனென்றா அவங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நம்பிக்கை துரோகம்? தெலுங்கர்கள்ட்ட நீங்க கெஞ்சுறீங்களா? நாங்க தமிழர்கள் ஆட்சி செய்யறோம், எங்க கையில ஆட்சி பொறுப்பு கொடுக்குங்கிற கெஞ்சறது உங்களுடைய போராட்டம். கெஞ்சவே தேவையில்ல. அந்த வியூகத்தை இனிமேல் சரியாக அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய எதிரியை அழிக்கிறதுக்கு அவனுடைய எதிரி யாருன்னு பார்த்துட்டு அந்த எதிரியை கை கோர்த்து எவ்வளவு ஒழுக்கத்தோடு அந்த ஒரு 36 லட்சம் மக்களையும் கண்ணியத்தோட நடத்திக்கிட்டு வர ஒரு தலைவனால நாட்டை நடத்த முடியுமா முடியாதான்றதுக்கு உதாரணத்தை நாங்க இப்பவே சொல்ல முடியும் எங்களால. ரஜினிகாந்த் உள்ள எடுக்க பார்த்தாங்க, அது ஏதோ இதாகி போச்சு. இப்ப அடுத்து விஜய் உள்ள இருக்கிறாங்க. விஜய் பார்த்தாலும் விஜய் இன்னைக்கு தமிழர் அல்லாத ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி தான் உள்ள நிறைய செய்திகள் பரவிட்டு இருக்கு. அவருடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்குது. புரட்சிகரமான எந்த கருத்தும் புரட்சிகரமா யாராவது பேசுனாங்கன்னா இதுக்கு வித்துட்டவர் பெரியார் தான். இன்னைக்கு நம்ம பேசுறதே நம்ம நாகரிகமா இருக்கிறதே எல்லாத்துக்கும் பெரியார் தான் சொல்லிக்கிட்டு நல்லா அவங்களுக்கு திராவிடத்துக்கு ஒத்துப்பாட்டி புரட்சிகரமா பேசுனாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. ஆனா இப்ப கோபி நயினார் சுட்டி காட்டி ஒரு புரட்சிகரமான ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணாரு. அது தமிழ் தேசியம் போட்ட வித்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் சிக்கல். நீங்க எல்லாருமே அண்ணங்கிட்ட வரணும், எல்லாமே அண்ணங்கிட்ட கேட்கணும். ஏன் அண்ணன் மற்றவங்களை போய் சந்திக்க கூடாது, அண்ணன் போய் இறங்கி போக கூடாது? இல்ல நிறைய இடங்கள்ல இப்ப இவருக்கு ஒரு யாரு சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனைனா இப்ப கூட அண்ணன் கந்தசாமி அதிகமானவர்கள் கூட்டணி சேருங்க, எதிரியை நம்ம அழிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பாத்துக்கலாம். யாரோட கூட்டணி சேருவீங்க? இப்ப அண்ணன் இவரு எடப்பாடி அண்ணனோட அதிமுக சேருங்க, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல. அதிமுக ப்ரொபோசல் எடப்பாடியோட சேருங்கன்னு சொல்றாரு. பிஜேபியே இருந்தாலும் பரவாயில்ல. ஆரியம் ஒரு சாரப்பாம்பு மாதிரி, இந்த இது நாகப்பாம்பு மாதிரி திராவிடம். நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அழிக்க வேண்டிய சக்தியை ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பை நாங்க அழிச்சு ஆகணும். சாரப்பாம்பை நாங்க பாத்துக்கிறதுக்கு எங்களால முடியும். நீங்க பாத்துக்கங்க. நாகப்பாம்பை நீங்க அடிக்காம சாரப்பாம்போட சேர்த்து அடிக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? சாரப்பாம்போடும் சேர்ந்து கைகோர்த்து நாகப்பாம்பு அடிக்கிறேன்னு சொல்றீங்களா? அதுதான் சிக்கலா இருக்கு. அதுதான் இப்ப செஞ்சு ஆகணும். இப்ப நேற்று கூட ஒரு பிரச்சனையில கூட அந்த பாடையா மாலையான்ற அந்த விஷயத்துல கூட அந்த ஒளிப்பதிவை வெளியில எடுத்து போட்டு அதை ஒரு சர்ச்சையா மாத்திக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சை தானே, அது சர்ச்சைக்குரியவர்கள் தானே பேசியிருக்காங்க. இல்ல அது எப்படி சர்ச்சை? இது ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு யுத்தம் தான் இப்ப நடக்க போகுது. நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இறை ஆய்வாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர், மரியாதைக்குரிய திருச்சி மகேந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. அவரிடம் சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசிய விஷயம் தொடர்பாகவும் அடுத்தடுத்து சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வியூகம், அரசியல் பயணம், இது குறித்தும் நம்ம கேட்டறிய போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படிங்க சார்? வணக்கம் சார். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்துருக்கிறது. அப்படிங்கிற சூழலில் அந்த ஒரு கருத்தியலுக்கான ஒரு தேவை இருக்கிறதாவே தெரியலையே. திராவிடம் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று தான். தமிழ் தேசியம் என்னெல்லாம் நினச்சதோ அதை திராவிடமே அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த கருத்தியில் தனியாக தூக்கி நிறுத்துறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, அதை தனியாக கொண்டு போகிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, நாங்களே அதை கேரி பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அப்படி தான் 2009க்கு முன்னாடி திராவிடத்தை நாங்கள் முழுவதுமாக தமிழ் தேசிய அரசியலாக தான் நம்பினோம். ஆனால் அவங்களுடைய முகத்திரைகள் 2009 அவங்களுடைய முகத்தை காட்டிட்டாங்க, அவங்க யார் என்பதை காட்டிட்டாங்க. அதை இப்போ வரைக்கும் மக்கள் நம்புகிறாங்களா? அதை நாங்கள் சுட்டி காட்டி வெளியில் இவங்களுடைய சுயரூபம் என்னன்றதை நாங்கள் வெளியில் காட்டினதுக்கப்புறம் தான் 36 லட்சம் மக்கள் இன்னைக்கு புரிதல் உண்டாகியிருக்கு. அப்படி காட்டினதுக்கு பிறகும் திமுக இவ்வளோ நாள் ஜெயிச்சுக்கிட்டே வருதே. 40 MP கூட வர்றாங்கல்ல அதுலேருந்து. இல்லை, இதனுடைய வளர்ச்சியினுடைய தொடக்க காலமாக தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் ஒருத்தராக இருந்துக்கிட்டு எந்த கூட்டணியும் இல்லாமல், யாருடைய எந்த இணக்கமும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய அரசியலை எல்லாரும் மத்தியிலையும் தெளிவாக இயற்கை சார்ந்த ஒரு அரசியல், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல், எந்த பாகுபாடு அற்ற ஒரு அரசியல், யாரையுமே பகை சக்தியாக நாங்கள் பார்க்கல என்பதை எல்லா இடத்துலையும் சொல்லியே அவர் இந்த தமிழ் தேசிய அரசியலை கட்டமைத்து கொண்டு வருகிறார். உங்களுக்கு யாரெல்லாம் பகை சக்தி இல்லை? மனிதர்கள் யாருமே நமக்கு பகை சக்தி இல்லை. அரசியல்ல திராவிடம் தான் இன்னைக்கு பகை சக்தியா இருக்கு. ஏனென்றா அவங்க எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நம்பிக்கை துரோகம்? நாங்கள் தமிழர்களுக்கான ஆட்சி செய்கிறோம்,
தமிழர் மண்ணை காப்பாற்றுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் மண் அழித்து, மலை அழித்து, இயற்கை அழித்து, இருக்கிற தமிழ் தேசிய போராளிகளையும் அழித்து தான் இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது எல்லா குற்றச்சாட்டும் அதிமுக மேலேயும் இருக்கு. அதுதான், இவங்க 2 பேருமே ஒரே சாயம். ஆனால் ஏன் அப்போ எடப்பாடியை பகை சக்தியை பார்க்க மாட்டேறீங்க? இல்லை, அவருடைய சாஃப்ட் கார்னர் நம்ம பார்க்குறோம். அவர் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு இது இல்லாமல் அவர் ஒரு எல்லாத்தையும் புரிந்து போகிற ஒரு தலைவராக தான் அவர் இருக்கிறார். எதையுமே இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பெரியாருடைய பிம்பத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு வரல அவர். ஏன் பெரியாரோட பிம்பத்தை தூக்கி பிடிச்சா என்ன? பெரியார் வந்து எங்களுக்கான ஒரு எதிர் சக்தியாகவும், தமிழ் மண்ணை விட்டு கொடுத்தவர், தமிழ் இனத்துக்கு எதிராகவே அவருடைய சகாக்களை உருவாக்கினதுல பார்க்க போனோம்னா எல்லாம் தெலுங்கு சகாக்களை உருவாக்கி வைத்திருக்கிறாரு. தமிழ் மொழியை இழிவாக பேசினதுலையும், எங்கள் மக்களை சூத்திரர்களை வேசியின் மக்கள் என்று சொன்னதும், இப்படி தன்னுடைய வன்மத்தெல்லாம் கக்குன ஒரு பகை சக்தியாக இப்போ நாங்கள் அவரை படித்த பின்பதாக இதை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே அதியமான் அண்ணன் கந்தசாமி அதியமான் அண்ணன் அவருடைய தோழர்கள் எல்லாமே இந்த ஈவேரா ஒரு பகை சக்தியாக, அழிக்கப்பட சக்தியாக அவர் ஏற்கனவே இதை பற்றி பேசிட்டார். நிறைய இடங்களில் முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கிறாரு. ஈவேராவுடைய படங்களை எரிச்சிருக்கிறாரு, எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் இப்போ இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பெரியார் எதிர்ப்பை இவர் கொண்டு வந்து காட்டும்போது தான் யார் தெலுங்கர்கள் யார் தமிழர்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஒரு நிலம்னு வந்துருச்சு தமிழ்நாடு. இந்த ஊரில் எல்லாருமே தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லா மாநிலங்கள்லையும் எல்லா மொழிக்காரர்களும் இருப்பது போல் இந்த தமிழ்நாட்டில் எல்லா மொழிக்காரர்களும் இருப்பாங்க தான். ஹிந்திக்காரங்க கொண்டு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தமிழர்கள் யாரை தான் தமிழர்கள் எதிர்த்திருக்கிறாங்க? வந்தாரை வாழ வைக்கக்கூடிய மனம் உள்ள மக்கள் தான் தமிழர்கள். அப்படியே நீங்கள் எதிர்க்கிறீங்க மற்றவர்களை? இப்போ நாங்கள் மக்களை எதிர்க்கலையே, இவங்க செய்கிற அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா இவங்க வந்து ஓரவஞ்சகமான 8 அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்களை வச்சுட்டு ஏன் இவங்க வந்து நம்ம கணக்கெடுப்பை எடுக்காமல் இருக்கிறாங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க, அதுக்கான பிரதிநிதிகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அதையே இவங்க பின்னுக்கு தள்ளுறாங்க. ஏன் தமிழர்கள் குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் ஏன் இந்த ஜாதியே பிடிச்சி அதையே வந்து கொண்டு வரணும், சாதி இருக்கணும், அந்த சாதி கட்டமைப்புக்கு உயிர்ப்போடே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாங்க ஜாதியை முன்னிறுத்தல, ஜாதியை விட்டு கொடுக்காம ஜாதியை பின்னாடி அழகா வச்சுக்கிட்டு இருக்கிறது நாயுடுன்னு சொல்றாங்க, நாயக்கர்னு சொல்றாங்க, ரெட்டின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றவங்க ஜாதியை ஒழிச்சிருக்காங்களா? தங்களுடைய ஜாதி அடையாளத்தோட தானே அவங்க இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். இல்லை, அதையும் நீங்கள் சரிப்படுத்த தானே செய்யணும். நீங்களும் ஜாதியை கைவிடுங்க, நாங்களும் கைவிடுறதுன்னு சொல்கிறதானே ஒரு நல்ல உதாரணத்துக்காக. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழர்களுடைய ஜாதியை அழிக்கணும்னு தான் அவங்க பார்த்தாங்க. தமிழர் குடிகளுடைய அடையாளங்கள் அழிச்சிட்டோம்னா எவன் தெலுங்கு எவன் தமிழ் தெரியாமல் போயிடும். அப்போ நம்மளும் அதுக்குள்ளே வந்து அந்த போர்வுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம், குளிர் காஞ்சிக்கலான்றதுக்காக ஒரு தந்திர உபாயத்தில் தான் இந்த தெலுங்கு ஆதிக்க சக்திகள் இந்த திராவிட போர்வையை நமக்கு போத்துனாங்க, நம்மளை நம்ப வச்சாங்க. அதை வந்து 2009க்கு அப்புறம் வைகோ தான் இதனுடைய வெளியில சொல்லி நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது. நம்முடைய பகையை பிறகு நம்ம பார்த்துக்கலாம். சந்தடி சாக்கில் ஒரு தமிழ் தேசியம்னு சொல்லி ஒருத்தங்க கிளம்பி வராங்க, அவங்கள நம்ம அந்த பொது எதிரியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மீடியாவில் பேசி, அப்பதான் வைகோவை இப்படி பேசுறாரு. இவ்வளவு காலம் தலைவர் தேசிய தலைவரை ஆதரித்தவர், தமிழ் தேசிய ஒரு பெரிய ஒரு போராளியா தன்னை காட்டி கொண்டவர், அவர் பார்க்க போனா அந்த பக்கம் எடுக்கிறாரே அப்படின்ற ஒரு வியப்பு வந்துச்சு. அப்ப 2009க்கு அப்புறம் தான் பல பேரை நாங்க பார்க்க வேண்டி வந்துச்சு. இவங்க தங்களை வெளிப்படுத்துறாங்க. இப்ப அதே மாதிரி காமாட்சி நாயுடு ஐயா வந்து எதுக்கெடுத்தாலும் நாங்க தமிழர்கள் தான் சொல்லுவார். ஆனா எப்ப பார்த்தாலும் தெலுங்கர்கள்னு ஒரு பக்கம் ஒரு வியூ எடுப்பார். எப்ப பார்த்தாலும் தெலுங்குன்னு சொல்லுவாரு, தமிழ்னு சொல்லுவாரு, திராவிடத்தை ஆதரிப்பார். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அமைதியா இருப்பார், பேச மாட்டாரு. தெலுங்கை பத்தி நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா, திராவிட கட்சியை பத்தி சொல்லிட்டோம்னா உடனே அவருக்கு கொந்தளிப்பு வந்துடும். அப்ப இல்ல அதுல என்ன தவறு இருக்கு? இப்ப நீங்க தமிழை பத்தி ஏதாவது சொன்னா நீங்க கொந்தளிக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி தானே. அது தவறு இல்ல. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க தெலுங்கர்களா இருங்க, நாங்க தமிழர்களா இருக்கிறோம், இந்த மண்ணை நாங்க தமிழர்கள் நாங்க ஆட்சி செய்யறோம், நீங்க வந்து வாழுங்க, யாரும் வாழுங்க, நாங்க மட்டும்தான் ஆட்சி செய்வோன்றதுதான் அண்ணனுடைய நிலைப்பாடு. இதுல என்ன தவறு இருக்கு? தெலுங்கர்கள்ட்ட நீங்க கெஞ்சுறீங்களா? நாங்க தமிழர்கள் ஆட்சி செய்யறோம், எங்க கையில ஆட்சி பொறுப்பு கொடுக்குங்கிற கெஞ்சறதான் உங்களுடைய போராட்டம். கெஞ்சவே தேவையில்ல. அந்த வியூகத்தை இனிமேல் சரியாக அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்களுடைய எதிரியை அழிக்கிறதுக்கு அவனுடைய எதிரி யாருன்னு பார்த்துட்டு அந்த எதிரியை கை கோத்து எலெக்ஷன்ல நம்ம வந்து அவங்கள அழிச்சு இந்த வேரோட அவங்கள தொடச்சி எறியணும்னு சொல்லி தான் அண்ணன் நேற்று அதிகமான அண்ணன் வந்து நேற்று முன்வைத்த அந்த வியூக அமைப்பை பற்றி எப்படி சொன்னார்னா, கூட்டணி வச்சு
அவங்கள நம்ம அழிச்சிருவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை நான் பார்க்கறது என்னன்னா, ஆரியம் வந்து ஒரு சாரப்பாம்பு மாதிரி, இந்த இது நாகப்பாம்பு மாதிரி திராவிடம். அப்ப இது ரொம்ப கொடிய விஷம் படைத்து இன்னைக்கு பூமியவும் இன்றைய இருக்கிற இளைஞர்களுக்கு இது எதுவுமே தெரியறதில்ல. ஆரியம், திராவிடம், தமிழ் தேசியம் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. நீங்கள் தெருவில் இறங்கி நீங்கள் போய் கேட்கலாம். அன்லஸ் நீங்கள் இவ்வளோ தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அவர்களுடைய வீட்டு பிள்ளைகள்கிட்டே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிற பையன், வேலைக்கு போகிற பையன், ஐடியில் ஒர்க் பண்ணுற அவங்க வீட்டு பிள்ளைகள்கிட்டே கேட்டு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் அவங்களுக்கு இதை பற்றின புரிதல் இருக்குது அப்படின்னா புரிதலும் இல்லை. ரெண்டாவது அவங்க இதை பொறுத்து ஒரு சக்தியை தீர்மானிக்கவும் இல்லையே. இல்லை, இப்போ அதுக்கு தான் நம்ம வாலிபர்கள்ட்டையும் சமூகத்துக்கிட்டையும் என்ன முன்வைக்கிறோம்னா, இந்த திராவிடம் கொள்ளையடித்து மண்ணை அழித்து இயற்கையை அழித்து தங்களுடைய கஜானாக்களை, தனி நபர்களுடைய கஜானாக்களை, அமைச்சர்களுடைய கஜானாக்களை நிரப்பிக்கிட்டு கோடி கோடியா லட்சம் கோடிகளை தனி நபர்கள் வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த ஊழல் மூலமாக கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது இதே திராவிடம் பேசுகிற கட்சிகளில் இருக்கிற நீங்கள் சொல்கிற சோகால்டு தமிழ் அமைச்சர்கள் தானே. நீங்கள் சொல்கிற பிறப்பால் தமிழராக எவ்வளோ பேர் திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க அடிக்காத கொள்ளையா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், திருடனோட சேர்றவன் திருடனாக தானே இருப்பான். நீ கொள்ளையடிக்கிறவங்கனாலே திராவிடர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பாக இருக்கு இல்லையா? இல்லை, அவங்க இப்போ ஐயா காமராஜருடைய அமைச்சரவையில் எத்தனை பேர் கண்ணியமிக்கவர்கள் இருந்தாங்க? கரம் தூய்மையான கரம் படைத்தவர்கள், கக்கன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தலைவன் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளி தான். இப்போ இந்த திராவிடம் என்பது ஒரு சாக்கடையாக போச்சு. இந்த அரசியல் தப்பான அரசியல். எடப்பாடி ஆட்சியில் கொள்ளையடிப்பு நடக்கல, நீங்கள் அவர் தமிழராக தானே ஏற்றுக்கிறீங்க. அவரும் தான் பண்ணுறாரு. அதுதான் திராவிட கோட்பாடே தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய தலைவங்க எப்படி காட்டிட்டு போனாங்களோ அதுதான் தொண்டர்கள் செய்கிறாங்க, அவங்களுடைய அமைச்சர்கள் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ் வந்து அறம் சார்ந்த ஒரு அரசியலை, ஒரு இறை சார்ந்த ஒரு அரசியலை, தூய்மையான ஒரு அரசியலை கொடுக்கணும்னு தான் நாங்கள் மக்கள்கிட்ட இயற்கையை காப்பாற்றணும்னு துடிச்சு மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ ஒரு தமிழ் தேசிய கட்சியிலையோ இல்லை ஈவன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளுது, திராவிடமே இல்லை. திராவிடங்கிற ஐடியாலஜி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே சொல்லுவீங்க இல்லையா, தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே இல்லை இல்லைங்களா திராவிடங்கிற கருத்தியல். கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குது, கர்நாடகாவில் வேறு கட்சி ஆளும், ஆந்திராவில் வேறு கட்சி ஆளும். அங்கெல்லாம் கொள்ளையடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, அங்கெல்லாம் திராவிடம் இல்லையே. இங்கே பாருங்க, திராவிடம் என்பது பேரளவில் தான் அங்கே இல்லைன்னு சொல்ல முடியும். இந்த திராவிடம் என்பது ஒரு வார்த்தை அளவுல தான் மற்ற சக மாநிலங்கள்ல இல்லாமல் இருக்க ஒழிய, அவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே தமிழ் இனத்துக்கு விரோதமான நகர்வுகள் தான் இருக்குது. இப்போ அங்கே கொள்ளையடிக்க இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க, அங்கே கொள்ளையடிக்கிறாங்க, இங்கேயும் கொள்ளையடிக்கிறாங்க தான். கொள்ளையை கூட நம்ம தண்டனை கொடுத்து, இப்போ செந்தில் பாலாஜி உள்ள தள்ளின மாதிரி, அம்மா ஜெயலலிதா அம்மா உள்ள தள்ளின மாதிரி, இந்த கொள்ளையும் இந்த லஞ்ச லாவணியத்தையும் கூட நம்ம தடுத்து சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு இனத்தை திருடுற அளவுக்கு, இனத்தை வந்து ஒரு விதமான ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தி அந்த இனத்துக்கான அடையாளத்தை அழிச்சு ஒரு 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 மந்த நிலையில மதுவை கொடுத்து மது மயக்கம், சினிமா மயக்கம், இப்படிப்பட்ட பல தந்திர உபாயங்களை பயன்படுத்தி தான் இந்த திராவிடம் தமிழர்களை முட்டாளாக்கி வைத்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ அண்ணன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் சொல்கிறோம், அடிமைகள் ஆகாதீங்க, கவர்ச்சிக்கு பின்னாடி போயிடாதீங்க, மதுக்கு பின்னாடி போயிடாதீங்க. அப்போ அதுக்கு எத்தனை உதாரணங்களை நம்ம அண்ணனோட மீட்டிங்கில் பார்க்குறோம். அவங்க மீட்டிங்கில் எவ்வளோ ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க, கண்ணியத்தை கடைப்பிடிக்கிறாங்க வாலிபர்கள். ஒரு சண்டை நடக்குதா, ஒரு மதுபான பாட்டிலை உங்களால் பார்க்க முடியுமா? எவ்வளோ ஒழுக்கத்தோடு அந்த ஒரு 36 லட்சம் மக்களையும் கண்ணியத்தோடு நடத்திக்கிட்டு வர ஒரு தலைவனால் நாட்டை நடத்த முடியுமா முடியாதான்றதுக்கு உதாரணத்தை நாங்கள் இப்போவே சொல்ல முடியும் எங்களால். சரி, நீங்கள் திரைப்படத்துங்கிற மாயையை காட்டி திராவிடம் மக்களை மயக்கி இருக்குதுன்றீங்க. எந்த திராவிட இயக்கங்களுடைய திரைப்படத்தில் மாயையை போதிச்சுக்கிறாங்க? அவங்க எல்லாமே ஊழல், கொள்ளை, ஒருத்தன் ஏற்றி பொழைக்கிறான், அடிமைப்படுத்துகிறான், சாதியை அடிமைப்படுத்துகிறான், பெண்ணடிமைத்தனம் பண்ணுறான். இந்த கருத்துக்களை தானே அவங்க திராவிட இயக்க சினிமாக்கள் வந்து ரொம்ப வலுவாக பேசிச்சு. இன்றைக்கும் பராசக்தி நிற்கிதில்லை. நீங்கள் வந்து சாதியின் பெயரால், கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டக்கூடிய இந்த விஷயங்களை தானே வந்து அவங்க திராவிட இயக்க சினிமாக்கள் வந்து வலுவாக. அதாவது இப்போ சினிமாவை நீங்கள் எடுத்தீங்கனாலே, சினிமா யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முழு தெலுங்கு ஆதிக்க சக்திகள்கிட்ட கண்ட்ரோலில் தான் இருக்குது. சரி, உதாரணத்துக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ ஒரு கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறதா இருந்தால் எம்ஜிஆர் இருந்ததுன்னா, அவர் வந்து ஒரு மலையாளியாக, பிறப்புல மலையாளியாக இருந்தாலும் அவர் மக்களை நேசித்த ஒரு தலைவனாக, ஒரு தமிழனாகவே வாழ்ந்துட்டு தமிழ் தேசியத்துக்கு அவ்வளோ உதவி செஞ்சு ஈழத்தை
மக்களுக்காக எல்லாம் நிறைய செஞ்ச ஒரு தலைவனாக நாங்கள் அவரை பாராட்டுறோம் இப்போ வரைக்கும். ஆனால் அவரை ஒரு கிரேஸ் ஆக்கி காட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு ரஜினிகாந்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தா அவரும் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த கே பாலச்சந்தர் என்கின்ற ஒரு நபர். அப்போ அவர் பாருங்க, கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஹீரோவை தான் மாஸ்க் காட்டி கொண்டு வந்து உள்ள வந்து போடுறாரு. அதே மாதிரி நான் ஹாசன் சொல்றதும் கர்நாடகாவை சேர்ந்த பின்னணியை சேர்ந்த ஒரு கமலஹாசனை தான் அவர் உருவாக்கி விட்டார். இப்போ நம்ம இவரை விஷால் ரெட்டி எடுத்தோம்னா இன்னைக்கு தலைவராக இருக்கிறார் தென்னிந்திய திரைப்படத்தில். படங்களுடைய வியூகம், படங்களை வெளியிடுறதும் படங்களை தயாரிக்கிறதுக்கும் இன்னைக்கு ரெட் ஜெயின் இல்லாமல், இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடு இல்லாமல் அங்கே உள்ள எதுவுமே செயல்பட முடியாது. சின்ன படங்களுக்கு, சின்ன பட்ஜெட்டில் வர்ற படங்களுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. படங்களை வெளியில் கொண்டு வர ரொம்ப சிரமப்படுறாங்க. முழு கண்ட்ரோலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் சீர்திருத்தம் படங்கள் வந்திருக்கு, இப்படிப்பட்ட இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வந்து அதை எல்லாத்தையும் நல்ல விதங்களில் காட்டி வந்த தலைவர்களெல்லாம் பார்த்தோம்னா வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய திராவிட முகத்தை தான் அவங்க காட்டுறாங்க. இப்போ ரஜினிகாந்த் உள்ளே எடுக்க பார்த்தாங்க, அது ஏதோ இதாகி போச்சு. இப்போ அடுத்து விஜய் உள்ளே இருக்கிறாங்க. விஜய் பார்த்தாலும் விஜய் இன்னைக்கு தமிழர் அல்லாத ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி தான் உள்ள நிறைய செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. அவருடைய செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு கதை அம்சம், ஒரு மலையை அழிக்கிறதாகவோ, ஒரு மணல் எடுத்ததாகவோ, இயற்கையை சுரண்டுறதாகவோ, இப்போ ஒரு அரசு நடத்துகிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் தட்டி கேட்குற மாதிரி ஒரு படமோ, ஒரு பெரிய படம் கதை ஒன்று வந்துச்சுன்னா அதை வெளியிடுறதுக்கு முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அடுத்து இவங்க வந்து அதுக்கான நபர்களை வளர விடவும் மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சமூக ஏற்பாட்டாளர் ஜவஹர் அலி, அடுத்து அவர் பேர் என்ன, சாதிக் இன்னொருத்தர் இருந்தார், நெல்லை சாதிக் பாஷா. அப்போ இப்படிப்பட்டவர்கள் வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததும், அரசுக்கு தெரிவித்த எங்களுக்கு மரணம் நேரிடுற ஒரு சூழ்நிலை வருது, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லியும் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அரசு தவறிடுச்சு. இன்றைக்கி அவங்களோட உயிர்கள் இல்லை. அப்போ எப்படி சினிமாவில் ஒரு நல்ல கருத்து சொல்லி இப்படி வெளியில் கொண்டு வர முடியும்? இப்போ நயினார் கோபி வந்து டைரக்டர் கோபி நயினார் ஆமாம். இப்போ அவர் வந்து திராவிடத்தை எதிர்த்து நிற்கிறாரு. இயற்கையை இது பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பகுத்தறிவா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இயற்கையெல்லாம் அழிக்கிறது உங்களுக்கு பகுத்தறிவா, சிந்திக்க தெரியாதுன்னு ஒரு கேள்வி எழுப்பினோன்னே அவரை வந்து இன்னைக்கு அவ்வளோ சுற்றி வளைச்சி அவரை தாக்குற அளவுக்கு இவர் யார், நம்மளோட முக்தார் அந்த மாதிரி கேட்குறாரு. அவரை உட்கார வச்சு கேள்வி. முக்தார் ஒன்றும் திராவிட ஆள் கிடையாதுல்ல. முக்தார் முழுக்க இப்போ அஜெண்டாக்கு வேலை செய்கிறவருங்க. முழுக்க திராவிட ஆட்சிக்கு வேலை செய்கிறவர் அவர். அதனால தமிழ் தேசியத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த கோபி வந்தார்ல, அறம் டைரக்டர், அவர் வந்து பேசுனதுக்கே இவ்வளோ எதிர்ப்புன்னா இனிமேல் கோபி நயினார் அறம் டைரக்டர் வந்து ஒன்று தமிழ்தேசியத்தை வரேன்னு சொல்லலையே, அவர் அம்பேத்கரிஸ்டா தான் அந்த கருத்தை சொல்றாரு. இல்லை, ஆனாலும் அவர் வந்து அந்த பெரியாரிஸ்டுடைய அந்த பகுத்தறிவை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லி, பெரியாரிஸ்ட்டை எதிர்த்தாலே அவங்க வந்து தமிழ்தேசியவாதிகள்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, அவர் எதிர்த்தாலும் அவர் இங்கே வரலாட்டியும் அவருடைய தளத்தில் இருந்துக்கிட்டு, விடுதலை சிறுத்தைகள் தளத்தில் இருந்துக்கிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அளவுக்கு அவர் சிந்திக்கிறாருல்ல. நீங்கள் இயற்கையை அழிக்கிறீங்க அப்படின்னு அதை தானே நாங்களும் சொல்கிறோம். நீ எந்த தளத்திலிருந்து வேலை செஞ்சாலும் நம்முடைய மண்ணை காப்பாற்றுவோம், நம்முடைய இயற்கையை காப்பாற்றுவோம், அடுத்த தலைமுறைக்கு இந்த அரசியலை வச்சுட்டு போவோன்றக்காக தானே நாங்கள் வந்து அந்த அரசியலை பேசுகிறோம். இன்னொருத்தர் பேசினார்னா அது நாங்கள் அவரையும் பாராட்ட தான் செய்வோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது புரட்சிகரமான எந்த கருத்தும் புரட்சிகரமாக யாராவது பேசுனாங்கன்னா இதுக்கு வித்துட்டவர் வந்து பெரியார் தான். இன்னைக்கு நம்ம பேசுகிறதே, நம்ம வந்து நாகரிகமாக இருக்கிறதே எல்லாத்துக்கும் பெரியார் தான்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு திராவிடத்துக்கு ஒத்துப்பாட்டி புரட்சிகரமாக பேசுனாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ கோபி நயினார் வந்து சுட்டி காட்டி ஒரு புரட்சிகரமான ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணார். அது வந்து தமிழ் தேசியம் போட்ட வித்துன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ் தேசியத்தினுடைய வித்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இயற்கையை அழிக்கிறாங்களே, மழை இல்லாமல் ஆக்குறாங்களே, அப்போ அது மட்டும் பகுத்தறிவு இல்லையான்ற ஒரு பாயிண்ட்டை வச்ச உடனே எல்லா திராவிட சொம்பு தூக்கிகளுக்கும் அவ்வளோ பேர் வரைஞ்சு கட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுக்கு அவரே பயப்படுறாரு. இப்போ அவருக்கு என்ன நடக்கும்ன்ற தெரியாத அளவுக்கு கோபி நயினார் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். எல்லாரையும் போய் சந்திக்கிற சீமான் அவரை போய் ஏன் சந்திக்கல? அவரை சந்திக்கிறதுக்குன்னா அவர் வந்து தமிழ் தேசியத்தை இன்னும் உள்வாங்கி அண்ணங்கிட்ட வந்தாருன்னா அண்ணன் யாரையுமே இது பண்ண மாட்டார். இதுதான் சிக்கல். நீங்கள் எல்லாருமே அண்ணங்கிட்ட வரணும், எல்லாமே அண்ணங்கிட்ட கேட்கணும்.
ஏன் அண்ணன் வந்து மற்றவங்களை போய் சந்திக்கக்கூடாது, அண்ணன் போய் இறங்கி போகக்கூடாது? இல்லை, நிறைய இடங்கள்ல இப்போ வந்து இவருக்கு ஒரு யார் சவுக்கு சங்கருக்கு ஒரு பிரச்சனைனா மாரிதாஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அண்ணன் வந்து உடனடியாக போய் நிற்கிறாரு, அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு, அவங்கள அணைச்சிக்கிறாரு. அவங்க இவருக்கு எதிராக எத்தனையோ பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ முரண்பட்ட கருத்துக்களில் அண்ணனுக்கு எதிராக வந்து தனிப்பட்ட தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கும்போது அவருக்கு எதிராக பேசினவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க ஒரு ஆபத்தில் விழுந்துட்டாங்கன்னா, ஒரு பிரச்சனையில் விழுந்துட்டாங்கன்னா முதல் குரலாக அண்ணன் தான் இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம வந்து கடந்த காலங்களில் நம்ம திருமுருகன் காந்தி மே 17 இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய தலைவர் வந்து திருமுருகன் காந்தி உடல்நிலை சரியில்லாமல் சிறைக்கு போயிட்டு வந்த நேரங்களில் அண்ணன் வந்து அவருக்கும் உதவிக்கரம் நீட்டினதாக, அவரையும் பார்த்ததாக தான் இருக்குது. அவருக்கு வந்து எந்த விதமான எதிர்ப்பும், அவருடைய மனசில் ஒரு வஞ்சம் இல்லை அவருக்கு. அதுபோல தான் கோபி நயினாரை பார்க்கலாம், ஆனால் இப்போ அவர் இருக்கிற இடம் வந்து அவர் விலகலை, அவர் வந்து இருக்கிற இடம் வந்து விசிகா. அதனால் அதை போய் பார்க்குறதுல கண்ணியம் இல்லை. அது இன்னொரு அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு சரியான செயலாக இருக்காது. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க 15 வருடமாக சீமான் சாதித்தது என்ன? 15 வருடமாக தமிழ் தேசியங்கிற பெயரை சொல்லி, தமிழ் தேசியங்கிற கருத்தை சொல்லி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. மக்களை திரட்டி இருக்கிறார். ஓகே, தமிழ் பிரச்சனைகளை அணுகி இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு சுரண்டப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விழிப்பெல்லாம் கொடுத்துருக்கிறார். சரி, ஆனால் அவர் மீதான நிறைய விமர்சனங்கள் அதை பேசிக்கிட்டே வந்தோம். இதில் மிக முக்கியமான ஒரு விமர்சனம் அண்மையில் ஜெகத் கஸ்பர் ஒரு பேட்டியில் சொன்னார், சீமான் அவர்களுக்கு இந்த தமிழ் தேசியங்கிற இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஒட்டுமொத்த மைய நீரோடையும் ஒரு இடத்துல போயிட்டு டைல்யூட் பண்ணி விட்டுருவார் அது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட வச்சிருக்கிறாரு ஜெகத் கஸ்பர். இதுதான் சீமான் வந்து பண்ண போகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போது இன்றைக்கி சீமான் அவர்கள் இதே தம்முடைய வேட்பாளர்களை நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மாலை, இல்லைன்னா அதே மாலையை வந்து நீங்கள் பாடையில் ஏற்றி தான் போடுவோன்ற மாதிரிலாம் பேசுகிறது இருக்குது. அதே போல் என் கட்சியை விட்டு நீங்கள் போனீங்கன்னா விஜய் கட்சிக்கு தான் போகலாம், ஸ்டாலின் கட்சிக்கு தான் போகலாம், நானே கூட சேர்த்து விட்றேன் அப்படிலாம் சொல்கிறாரு. இந்த மாதிரியான பேச்சுகள் சர்ச்சையை உருவாக்குதே. இல்லை, அந்த காரியங்களை நம்ம அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. அதாவது இது ஒரு போராட்டம், தேசிய போராட்டம். 2009 அப்புறம் உதித்த இந்த தமிழ் தேசிய இந்த எழுச்சி இன்னைக்கு 36 லட்சம் மக்களை மனங்களை வெல்ற அளவுக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியலை புரிதலை ஒரு எல்லாத்தையும் உண்டு பண்ணி ஒன்று இணைத்திருக்கிறார். தமிழர்கள் 11 கோடி பேர் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இருக்கிறாங்க. அதில் தமிழர்கள் 89% பேர் இருக்காங்க. 11 கோடியில் 89% வச்சிங்கன்னா கூட பெரும்பான்மை மக்கள் அதில் தான் வருவாங்க. தமிழர் அல்லாதவர்கள் 11.1% தான் சொல்கிறாங்க. இது வந்து அரசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த புள்ளி வரும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் 36 லட்சம் மக்கள்கிட்ட தமிழ் தேசிய கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் 15 வருடம் ஆச்சா? இல்லை, இப்போ வந்து திராவிட கட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 வருஷங்களாக அவங்களுடைய அந்த சித்தாந்தங்களை வச்சு அவங்களுடைய அந்த கட்டமைப்பை வந்து கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ அந்த சித்தாந்தம் வலுவான சித்தாந்தம் தான் ஒத்துக்கிறீங்களா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அவங்களோட சித்தாந்தமானு சொல்லி கேள்வி எழுப்புறீங்க. நான் அது சித்தாந்தமாக பார்க்கவே இல்லை. சரி, என்னென்னா அவங்க வந்து எங்களுக்கு இந்த திராவிடமும் ஆரியமும் ஒரு மாயையான ஒரு பிசாசு, ஒரு பேயாக தான் நாங்கள் பார்க்குறோம். சரி, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு தமிழர்களுக்கு இந்த 2 பேருமே ஒரு நாடகத்தை ஆடுறதாக தான் எங்களால் பார்க்க. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன நாடகம் ஆடுறாங்க? அதாவது இவங்க வந்து ஒரு பக்கம் இறையை காப்பாற்றுற மாதிரி ஒரு கந்த சஷ்டி கவசத்தை காப்பாற்றுற மாதிரியும் முருகனை காப்பாற்றுற மாதிரியும் இவங்க ஒரு நாடகம் ஆடுவாங்க. யாரு? திராவிடம். அவங்க கந்த சஷ்டி கவசத்தை வந்து விமர்சிக்க தான் செஞ்சாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதான் இப்படி தான் மாற்றி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, 2 பேருமே சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு மாயையை நம்மளுக்கு காட்டுவாங்க. திராவிடத்தை இவங்க எதிர்த்து பேசுவாங்க, அவங்க இவங்களை எதிர்த்து பேசுவாங்க. நான் கடந்த காலத்தில் கூட ஒரு சீதையின் மைந்தன் ஐயா இறந்து போனார், அவருடைய கருத்தை கூட நான் ஒரு மீடியாவில் பேசியிருந்தேன். எப்படின்னா இவங்க 2 பேருக்கான ஒப்பந்தம் என்னன்னா, நீ கோட்டையை பார்த்துக்க, நான் கோயிலை பார்த்துக்கிறேன். கோயிலை ஆரியம் பார்த்துக்கிறதாகவும் திராவிடம் வந்து கோட்டையை பார்த்துக்கிறதாகவும். ஆனால் நீங்கள் வந்து ஆட்சியில் வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அதுக்கு இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்களே, ஜெயலலிதா அம்மா ஒரு பிராமண ஒரு ஆரிய அம்மா வந்து நீ ஆட்சியில் கொண்டு வந்தியே, இது பண்ணு, அப்போ நீ எப்போ எங்கள் திராவிடம் நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. அப்படின்போது இந்த மாதிரி ஒரு மாயான ஒரு தந்திர உபாயங்களை தான் இந்த ரெண்டு பேருமே நடத்திக்கிட்டு வர்றாங்க. இது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்?
அப்பதான் வந்து ஒரு கலகத்தை உண்டு பண்ணாதான் இந்த மக்கள் வந்து ஓ நமக்காக இவங்க போராடுறாங்க, இவங்க நமக்காக போராடுறாங்கன்ட்டு இவங்களுடைய போராட்ட குணத்தையே மழுங்கடிக்கிறதுக்காகவும் இவங்களை வந்து ஒரு மந்த நிலையிலையும் எழுச்சி பெற விடாத அளவுக்கு இவங்க 2 பேருமே நம்மளுக்கு ஒரு மாயையை காட்டிக்கிட்டு இந்த மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இவங்க அவங்க 2 பேரும் தான் ஆட்சி செய்யணும். நடுவில் இருக்கிற இந்த தமிழை வந்து எழும்பிடக்கூடாது. அப்போ வந்து அதுக்கு தான் இப்போ தமிழ் தேசிய அரசியல் எந்த அளவுக்கு சாத்தியமாயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. 15 வருஷத்துக்கு இந்த ஒரு 36 லட்சம்ன்றது ஒரு சாதாரண ஒரு ஓட்டு எண்ணிக்கை தான். சரி, ஆனாலும் காலம் இதுக்கப்புறம் இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், இந்த தமிழ் சித்தாந்தத்தை, இந்த தமிழ் தேசியத்தை கடத்தணும், இதை நம்ம அடையாளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தனித்து நிற்கிறாரு, யாரோடையும் சேரலை. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெகத் கஸ்பர் வந்து கடைசியில் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு எங்கேயாவது தள்ளிடுவார், இவர் வந்து தமிழ் தேசியத்தை எலும்ப விடாமல் தடுக்க வந்த ஒரு அஜெண்டாவை தான் இவர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இப்போ கூட அண்ணன் கந்தசாமி அதிகமானவர்கள் வந்து கூட்டணி சேருங்க, எதிரியை நம்ம அழிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம இவங்களை பார்த்துக்கலாம். யாரோட கூட்டணி சேருவீங்க? இப்போ அண்ணன் இவர் எடப்பாடி அண்ணனோட அதிமுகவில் சேருங்க, பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக ப்ரொபோசல் வந்து எடப்பாடியோட சேருங்கன்னு சொல்றாரு, பிஜேபியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் அப்படிதான் பார்க்குறேன். எதிரியை அழிக்கிறதுக்கு இன்னொரு எதிரி யாருன்னு, அந்த எதிரி யாருன்னு பார்த்தா அந்த எதிரியோட கைகோத்து தான் நம்ம எதிரியை அழிக்கணும். இதுதான் போர் வீகம். இப்போ இந்த வீகத்தை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சிருந்தோம்னா இது வந்து இந்த 26ல் சாத்தியமாகுன்றது தான் அண்ணனுடைய கணிப்பு, அதிகமான அண்ணனுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பும் அப்படி தான் இருக்குது. என்னன்னா எதிரி ரொம்ப சீக்கிரமா வந்து இன்னும் அடுத்தடுத்த வியூகத்தை வகுப்பான். அப்ப எதிரியினுடைய பலம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சேர்ந்து அடிக்கணும் அப்படின்றது ஒரு இது. இப்ப கொஞ்சம் வருடத்துக்கு முன்னால வரைக்கும் தமிழ் இனமா அதுக்கு நேரடி எதிரி வந்து ஆரியம், தமிழ் தேசியமா நேரடி எதிரி வந்து இந்திய தேசிய கட்டமைப்பு, இப்படிங்கிற அந்த முரண்பாடு இருந்தது. இப்போ மெல்ல மெல்ல தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சி கூட சேர்ந்து, தமிழ் தேசியம்னாலே ஒரு கூட்டாட்சி நாட்டில் இருந்து தனி தேசிய அந்த கான்செப்டை வலுவாக, தன்னாட்சி கோரிக்கையை வலுவாக முழங்கிறது தான் தமிழ் தேசியமே. அப்பேற்பட்ட தமிழ் தேசியம் கருத்தியில் வச்சுக்கிட்டு தேசிய கட்சி கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல, திராவிடம் தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற தமிழ் தேசியத்துடைய வீழ்ச்சியாகவோ அல்லது ஆரியத்துடைய வெற்றியாகவோ பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, அதுதான் தப்பு. இப்போ திராவிடம் வந்து எப்பயுமே அவங்கள கை கோத்துக்கிட்டு பகவ சக்தி மாதிரி காட்டிக்கிட்டு அவங்கள தான் போய் சந்திப்பாங்க. ரகசிய சந்திப்பு, ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், ரகசிய சந்திப்பாங்க. பொய்க்கு பிளாக் கருப்பு கொடியை காட்டுவாங்க, இங்கிட்டு வெள்ளை கொடியை காட்டுவாங்க, சண்டை பிடிக்கிற மாதிரி நாடகத்தை ஆடிக்கிட்டு அவங்கள ஆட்சி செய்யறதுக்கும் வழிவகுத்து விடுவாங்க, இவங்களும் ஆட்சி செய்வாங்க. இந்த நாடகத்தை இனிமேல் நாங்கள் கண்டு ஏமாறுறதுக்கு இது இல்லை. யாரு எங்களுக்கு உனக்கு எதிரி யாருன்ற பார்த்து அவங்கள கை கொத்துட்டு கூட நாங்கள் இந்த அரசியலை வெல்லணுன்றதுக்காக தான் இந்த வியூகத்தை நாங்கள் அண்ணன் எடுக்க சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா, இப்போ வந்து தலைவர் அவர்கள், தேசிய தலைவர் அவர்கள் அமெரிக்கா வந்து திருகோணமலையை கேட்டுச்சு. சரி, அன்னைக்கு திருகோணமலையை நான் தர்றேன்னு சொல்லி இந்தியாவுக்கு வெளிவிவகார கொள்கை அவங்களுடைய தூதுக்குழுவை அனுப்பி இவங்களுக்கு ஒரு செக்கை வச்சிருந்தாங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு தமிழ் தேசியத்தை நீங்கள் அமைச்சு தரீங்களா, இல்லைன்னா நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வியூகத்தை அமைச்சிருந்தாருன்னா, பயத்தை உண்டாக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பின்னடைவு வந்திருக்காது. இன்னைக்கு நாங்கள் ஈழம் அமைஞ்சிருக்கோம், இன்னைக்கு அந்த மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஆன ஒரு தவறான முடிவு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னு எங்களை போன்றவர்கள் தலைவராக இருந்தாலும் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை இப்போ நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே போல தான் எவன் எதிரின்னு பார்த்து இப்போ இந்தியா வந்து அப்படி கடைபிடிக்கலை. அதில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். தமிழர்களை அழிக்கணுன்றதுக்காக உன்னுடைய எதிர் சக்தியாகி இருக்கிற சைனா, உன்னுடைய எதிர் நாடா இருக்கிற சைனா, பகை நாடா இருக்கிற சைனா, பாகிஸ்தான் பகை நாடு, ஆனா தமிழர்களை அழிக்கணும் போது நீ அவங்க ஆதரிக்கிற நாட்டோட நீயும் சேர்ந்து ஆதரிச்சு அவங்களை அழிச்ச. இலங்கை கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் இந்தியா சரியா இருந்தா, நீ எங்களுக்கு பகை நாடுகள்கிட்ட நீ எந்த விதத்துலையும் உள்ள எடுக்கக்கூடாது, கை ஏந்தக்கூடாது, நாங்க இதை உனக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி நீ இலங்கை பக்கம் நின்றுருந்தா கூட சரி ஏத்துக்கலாம். நீ அப்ப மட்டும் நீ உன்னுடைய பகை நாடுகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு தமிழர்களை அழிக்கணுன்றதுல மட்டும் புனைப்பா இருந்தீங்க இந்திய அரசாங்கம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த திராவிடத்தை அழிக்கிறதுக்கு அவங்கள கைகொத்து மத்திய அரசாங்கத்தை கைகொத்துறதுல என்ன தவறும் இல்லை. ஏன்னா இதுதான் வீகம், இதுதான் கட்டம், இதுதான் செஞ்சு ஆகணும். இல்லைன்னா இதை வெல்லவே முடியாது. மத்தியில் இருக்கிற நீங்க கேட்டீங்க ஒரு கொஸ்டின், அருமையான ஒரு இது கேட்டீங்க. திராவிடம் மத்தியில் இருக்கிற அந்த ஆரியம் மத்தியில் இருக்கிற ஆரியம், அந்த இதை நீங்க பிடிக்கிறதா இருந்தாலே நீங்களும் பாசிச கொள்கையில போனதாகவும்
நீங்களும் அவங்களோட ஒத்து போறதாக ஆயிருமே, அது ஆபத்து இல்லையா, அழிஞ்சிருமே அப்படின்றீங்க. என்ன பொறுத்தவரை அது ஆபத்து இல்லை. ஏன்னா அவங்கள ஆபத்தானவர்களா மாத்தி தமிழ் தேசியத்தை அழித்ததுல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குன்னா, இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற இந்த திராவிட சிந்தையில் இருக்கிற அந்த ஆலோசகர்கள், தலைவர்கள், அரசியல் வியூகங்களை அமைக்கக்கூடியவங்க யாரோட இருந்தாங்க? அம்மா இந்திரா காந்தியோட இருந்தாங்க, ராஜீவ் காந்தியோட இருந்தாங்க. இவங்க கொடுக்குற பிம்பத்தை தான் அவங்க நம்புனாங்க. அப்ப இவங்களை உள்ள இருந்து குளிப்பறிக்கிறவன் யாருன்னா இந்த திராவிட இந்த தென் மாநிலங்களில் இருக்கிறவனுக்கு தான். உதாரணத்துக்கு சுப்பிரமணிய சாமி, சிவசங்கர மேனன், MK நாராயணன், சதீஷ் நம்பியார், இப்படி பட்டவங்கள்லாம் தென் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். அங்க மத்தியில் இருந்துக்கிட்டு ஈழத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த குழியை வெட்டி இந்த அளவுக்கு பகை சக்தியா மத்தியில் உள்ளவங்களை நம்மளை மாத்தினதுல இந்த திராவிட சூழ்ச்சியாளர்களுடைய திட்டங்கள் தான் அங்க வகுக்கப்பட்டது. அங்க ராஜீவ் காந்தி அவருடைய மரணத்துக்கு முன்னாடி காசி ஆனந்தனை கூப்பிட்டு, நான் செய்த தவறு மிகப்பெரிய தவறு, தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க, நான் கண்டிப்பா அடுத்து எலெக்ஷன்ல வந்தோம்னா தமிழ் ஈழத்துக்கு நாம மலர செய்யறதுக்கும் தமிழ் ஈழத்தை பெற்றுத்தரதுக்கும் நான் எல்லா நடவடிக்கையும் எடுப்பேன்னு சொல்லும்போது, கூட இருந்த நய வஞ்சகர்கள் முழுக்க முழுக்க நான் இப்ப பட்டியல் போட்ட இந்த பட்டியல் உள்ளவங்க தான். செட்டி, இவர் தெலுங்கு செட்டி பா சிதம்பரம், சுப்பிரமணிய சாமி, மத்தியில் இருந்த மற்ற ஆலோசகர்கள் எல்லாருமே, அதே போல பிராமண இவர்கள் யாரும் முகர்ஜி, பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள், இப்படிப்பட்டவங்க, நரசிம்மராவ் போன்றவங்க, இப்படி சதிகாரர்கள் தான் அவருடைய கூட இருந்தது. அப்ப எங்க இவர் பெற்றுக் கொடுத்துருவாரோ அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டார். இதுல சர்வதேச சதி இருக்குது. இதுல முக்கியமான சதியாளர் சுப்பிரமணிய சாமி என்று குற்றச்சாட்டப்பட்டிருக்குது. அவரை பற்றி சொல்லும்போது ஜெயின் கமிஷன்ல அவர் வேறுத்து விறுவிறுத்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நேரத்தில் அவர் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தார் என்பதெல்லாம் திருச்சி வேலுச்சாமி ஐயா அவருடைய புத்தகத்துல எல்லாம் வெளிப்படையா போட்டார். அப்ப நமக்கு எந்த ஒரு நன்மை நடந்துடக்கூடாது என்பதுல ரொம்ப தெளிவா யார் இருக்காங்கன்னா இந்த திராவிட மாநிலங்கள். இந்த திராவிட மாநிலங்கள்ல இருக்கிற பயங்கரமான திராவிட விஷ கிருமிகள் தான் இந்த காரியங்களை செஞ்சு தமிழர்களுக்கான விடியலை தரமாட்டேங்கிறாங்க. அப்ப இப்ப நாங்க என்ன செய்யணும்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய நம்முடைய உண்மைத்தன்மையும் நம்மளுடைய உரிமைக்காக மத்திய அரசாங்கத்தை நம்ம கை கோத்து இந்த திராவிடத்தை ஒழிச்சோம்னா அவங்கள நம்ம சமாளிச்சுக்கலாம். அப்படி உள்ள வந்துட மாட்டாங்களா? இப்போ அவங்க நீங்கள் 80களில் 70களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டில் அவங்க உள்ள வராமல், ஆரியத்துடைய அந்த ஒரு கான்செப்ட் உள்ள வராமல் அரணாக காத்து நின்றது திராவிடம். அதற்கு பிறகு தமிழ் மொழியை பல்வேறு சூழ்நிலையில் அவங்கள்ட்ட காத்து நின்றது திராவிடம். இப்போ கூட மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுறாங்க. இப்போ கூட மாநில சுயாட்சிக்காக முதல்வர் ஸ்டாலின் கேட்குறாரு. இப்படி எல்லா வகையிலுமே இவங்க கொடியவர்கள், இவர்கள் இருக்க பிரச்சனை இருக்குது, இவங்க இன்னும் சரி செய்யப்பட வேண்டியவங்கன்னா சரி பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு நீங்கள் இவங்களை அழித்து அவங்கள உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது இவ்வளோ காலமாக அவங்க திராவிடம் பேசக்கூடிய அந்த கருத்தியலாளர்கள் ஆரியங்கிற கருத்தில் உள்ள வராமல் இவ்வளோ காலமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து மாநில சுயாட்சி கோரிக்கை வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு வரைக்கும் தடுத்து நின்றுருக்கிறாங்கல்ல. இதை ஒரு நொடியில் நீங்கள் தகர்க்கிற மாதிரில இருக்குது இல்லை? இப்போ நீங்கள் இதுதான் திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தந்திரன்றதுல மிகப்பெரிய தந்திரம். எப்படின்னா, இப்போ ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாயக்க மன்னர்கள் உள்ள நுழைஞ்சி இஸ்லாமியர்கள் படையெடுப்பு வரக்கூடாது, நாங்கள் அதை தடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சி எப்படி ஒரு பிம்பத்தை காட்டி இங்கே உள்ள தமிழ் போராளிகளை போராட விடாத அளவுக்கும் அவங்க எப்படி இங்கே கால் ஊன்றி நின்றாங்களோ, அதே தான் இன்னைக்கு இந்த திராவிட கும்பல் அந்த யார் அந்த இவங்களுடைய தெலுங்கு ஆதிக்க சக்திகள் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரியம் உள்ள வந்துடக்கூடாது, ஆரியம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒரு பிம்பத்தை மாயையை காட்டுறாங்க. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம்னா, எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், புரியுதா? அழிக்க வேண்டிய சக்தியை ஒரு மிகப்பெரிய நாகப்பாம்பை நாங்கள் அழிச்சே ஆகணும், சாரப்பாம்பை நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு எங்களால் முடியும். அவங்கள அந்த அளவுக்கு அவங்க பெரிய அவங்க மத்தியில் இருக்கிறவங்க. நீங்கள் பார்த்துக்கங்க, நாகப்பாம்பை நீங்கள் அடிக்காமல் சாரப்பாம்போட சேர்த்து அடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? சாரப்பாம்போடும் சேர்ந்து கைகோர்த்து நாகப்பாம்பு அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதுதானே சிக்கலாக இருக்குது. அதுதான் இப்போ செஞ்சு ஆகணும். ஏன்னா அவங்களும் அதுதானே செய்கிறாங்க. எதுக்காக ஆரியத்தை எப்பயுமே அவங்க மறைமுக உறவு வச்சுக்கிட்டு மறைமுக சதிகள் வேலைகளுக்கு ஆரியத்தை இப்போ நான் சொன்னபடி அங்கே ஆலோசனை கொடுக்குறதும், மத்தியில் நம்மளை தமிழர்களுக்கான எந்த உரிமைகளுக்கும் அவங்க தவறான பிம்பத்தை காட்டுறதும்,
எதிர்ப்பு இங்க வந்து அழிவு திட்டங்களுக்கு அவங்கள உள்ள எடுக்கிறது யாரு? திராவிடம் தானே உள்ள எடுத்துக்கிட்டு இருக்குது. எல்லா அழிவு திட்டங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டது திராவிடம். அப்ப நீ மத்ததை தடுக்கிற மாதிரி பிம்பத்தை காட்டுற, மொழி அடிய உள்ள வரக்கூடாது, அவன் உள்ள வரக்கூடாது, நீ இப்ப 2 கோடி பேர்த்த உள்ள எடுத்து விட்டுருக்கிய. இப்ப உன்னுடைய என்னன்னா எங்களுக்கு 2 கண்ணு போனா 1 கண்ணு போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண்ணும் போகணுன்ற மாதிரி நீங்க வந்து இப்ப உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, திராவிடத்தினுடைய இப்ப வீழ்ச்சி முடிகிற தருணத்துல ஆரியம் வந்து 2 கோடி பேர் நார்த் இந்தியன்ஸ் உள்ள வர்ற அளவுக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு இது ஒரு பெரிய பகை சக்தியா இன்னைக்கு அடுத்து தமிழர்களுக்கு ஒரு பெரிய சுமையை நீ வச்சுட்டு போறியே. அப்ப எவ்வளவு பெரிய சாணக்கியமா இவ்வளவு கெடுதலை ஆரியமும் திராவிடமும் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப நாங்க இந்த அரசியல் வியூகத்துல இப்பொழுதைக்கு திராவிடத்தை ஒழிச்சிட்டோம்னா மற்றதை நாங்க சமாளிச்சுக்கிற முடியும் அப்படின்றதான் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவாக இருக்குது. ஓகே, இதற்கு எதிராக 2026 நோக்கி நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் கொள்கை ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் என்ன வியூகத்தை பேசுனீங்க? அண்மையில் கூட மீட்டிங்லாம் போட்டிருந்தீங்க. ஆமாம், அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு காரியமும் ஒரு மாற்றத்தையும் திராவிட கழகங்களுக்கு நம்ம காட்டணும். எப்படின்னா, பிரிந்து கிடந்த ஜாதிய குழுக்கள், பிரிந்து கிடந்த தமிழ் உறவுகள் எல்லாரையும் ஒன்று இணைத்தார். ராமேஸ்வரத்துலையும் ஒன்று இணைத்தார். இந்த இதுலையும் நம்ம பஞ்சமி நில போராட்டத்திலையும் அந்த ஜாதிய சங்கங்களை, ஜாதிய அமைப்புகளை எல்லாம் ஒன்றிணைத்து எல்லாரையும் ஒரு தமிழர் குடைக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மாற்றத்தை இப்போ காட்டியிருக்கிறாரு. இப்போ இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இது ஓரளவு எங்களுக்கு கை கொடுக்கும். பறந்து விரிந்து இதுக்கான காரியங்களை வேகமாக செயல்படுத்துவோம். அண்ணனை நாங்கள் எப்படியாவது அண்ணனுக்கு கை கொடுப்போன்ற வாக்குறுதிகளை எல்லா கழகங்களும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். மீட்டிங்கில் என்ன பேசுனீங்க? வியூகத்தை என்ன வியூகம் வகுத்திருக்கீங்க? இந்த ஆலோசனை பேசியிருந்தாங்க இல்லையா நிர்வாகிகளோட? சீமான் அவர்கள் நிர்வாகிகளோட கலந்து ஆலோசனை பேசியிருந்தார்ல, இப்போ கோவையில் நினைக்கிறேன். ஆமாம், என்ன அதில் பேசப்பட்டது? இல்லை, அந்த நிகழ்வுக்கு என்னால் போக முடியல. ஆனால் வந்து அவங்களுடைய வியூகங்கள் இப்போ வந்து ஒரு 4 பேத்துக்கு ஒரு மாவட்டத்தை ஒப்படைச்சிருந்தது. அது 6, 8 இப்படி பிரித்து அந்த 8 பேத்துக்கு 8 பேர் வந்து அமைப்புகளை உருவாக்கி எல்லாருக்கும் சுதந்திரமாக விரிவாக்கம் பண்ணி எல்லாத்துக்கும் சுதந்திரமாக வேலை செய்கிறதுக்கான திட்டங்களும் பெரிய மாற்றங்களும் பழைய ஆளுகள் எல்லாத்துக்கும் வேறு பொறுப்புகளை கொடுத்து அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இது ஒரு பெரிய ஒரு தீவிரமான இப்போயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 1 வருஷம் இருந்தாலும் இப்போவே திட்டங்களை ஆரம்பித்து அதிகமான இவங்களை அறிவிச்சிட்டோம். எந்தெந்த தொகுதியில் யார் நிற்க போகிறாங்கன்றத கூட அறிவிச்சிருக்கிறோம். இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனையில் கூட அந்த பாடையா மாலையான்ற அந்த விஷயத்தில் கூட அந்த ஒளிப்பதிவை வெளியில் எடுத்து போட்டு அதை ஒரு சர்ச்சையை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சர்ச்சை தானே, அது சர்ச்சைக்குரியவைகள் தானே பேசியிருக்காங்க. இல்லை, அது எப்படி சர்ச்சை? இது ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு யுத்தம் தான் இப்போ நடக்க போகுது. சரி, அதில் வந்து அண்ணன் வந்து இது பண்ணுறாரு. மக்கள் ஒவ்வொரு போராளிகளும் வெறித்தனமாக செயல்படணும். வாழ்வா சாவான்னும் போது வாழ்ந்தா மாலை, வாழலாட்டி பாடன்றத சிம்பாலிக்காக சொல்கிறாரு. இதுதான் தேசிய தலைவருடைய சித்தாந்தத்தில் அவருடைய ஸ்லோகமே அதுதாங்க, செய் அல்லது செத்து மடி. அப்போ அவர் சொன்னது தப்புன்னு சொல்ல முடியுமா? அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ அண்ணன் இப்படி வேறு விதமாக சொல்லியிருக்கிறாரு. செய் அல்லது செத்து மடின்னு சொல்கிறதுனால எல்லாம் போராடுவோம், விலக்கு அடைவோம். அதனால் நீங்கள் உறுதியாக இருங்க, மாலையை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு செயல்படுங்க, நீங்கள் பாடையில் விழுந்துடாதீங்க, அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்றத ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக தான் சொன்னார் வழியே. அது ஒரு வன்மத்தின் வெளிப்பாடெல்லாம் இல்லை. அதெல்லாம் தன்னுடைய பிள்ளை அண்ணன் சகோதரங்களை தன்னுடைய அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வந்து தாய் அன்போடு தான் அவர் அணைச்சி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. இதை ஒரு பிரச்சனையாக பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. சொன்ன நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் விவாதிப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்குமே நன்றி.